تستطيعوا أن تعدلوا بين النساء ولو حرصتم فلا تميلوا كل الميل فتذروها كالمعلقة وإن تصلحوا وتتقوا فإن الله كان غفورا رحيما. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته والتابعين لهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الحمد لله. الله سبحانه وتعالى அவருடைய வேதத்தை கற்று அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாகவும் நபியின் சுன்னாவை பேணக்கூடிய நல்ல மூமின்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று வேண்டியவனாகவும் நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியை நமக்கு பயன் தரக்கூடிய கல்வியாகவும் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கக்கூடிய கல்வியாகவும் ஆக்கி தர வேண்டும் என்றும் அந்த ரப்புல் ஆலமீனிடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பெண்களுக்கான இஸ்லாமிய சட்டங்கள், அதிலும் குறிப்பாக திருமணம் சம்பந்தமாக, விவாகரத்து தொடர்பாக, ஐதா இருப்பது பற்றி, சொத்துரிமைகள் பற்றி ஆக இந்த குறிப்பிட்ட 4 தலைப்புகளில் பெண்களுக்கான விசேஷ சட்டங்களை சகோதரிகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக அல்லது உங்களுக்கு அது பற்றிய விளக்கங்களை என்னால் முடிந்த அளவு எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த வகுப்புக்கு அனுமதி அளித்த இந்த அரசாங்கம், அதனுடைய இஸ்லாமிய துறை மற்றும் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் மற்றும் இந்த கல்வி வகுப்புக்காக உழைத்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக. அவர்களுடைய நன்னோக்கங்களை நிறைவேற்றி அருள்வானாக. அவர்களுக்கு இந்த கல்வி வகுப்பிலே அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, நம்முடைய இந்த கல்வி வகுப்புக்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரையை கூறி ஆரம்பம் செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய பேரே அன்-நிசா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேச்சாளர்கள் சொல்லியிருப்பார்கள், குர்ஆனிலே அர்-ரிஜால் என்று ஒரு அத்தியாயம் இல்லை, ஆண்கள் என்று ஒரு அத்தியாயம் இல்லை, பெண்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான், அன்-நிசா.
இந்த அத்தியாயத்தினுடைய 124வது வசனம் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். நன்மை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மின் தகரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை செய்வதில் ஆண்களுக்கு என்ன ஒரு நற்கூலியை வைத்திருக்கிறானோ அதே நற்கூலியை பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான். படைக்கப்பட்ட அந்த படைப்பின் அந்த இயற்கை தன்மையின் அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா ஆண் பெண் என்று வித்தியாசம் காட்டுகின்றானே தவிர தான் கூலி வழங்கக்கூடிய விஷயத்தில் அல்ல. அப்ப தொழுதால் ஆண்களுக்கு என்ன கூலியோ அதே கூலி பெண்களுக்கு, நோன்பு வைத்தால் ஆண்களுக்கு என்ன கூலியோ அதே கூலி பெண்களுக்கு. அப்ப சட்டங்களும் இருவருக்கும் பொதுவானது, அதற்கேற்ப கூலிகளும் இருவருக்கும் பொதுவானது. ஒரு சில சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு என்று விசேஷமாக்கி இருக்கிறான், சிறப்பாக அவர்களுக்கு என்று கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். அந்த விஷயங்களில் அல்லாஹு தஆலா பெண்களை அவர்களின் இயற்கை தன்மைக்காக வேண்டி மன்னித்து விட்டான். அந்த விஷயத்தில் பெண்கள் பழிக்கப்பட மாட்டார்கள், குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். அந்த சட்டங்களை அவர்கள் எடுத்து செயல்பட வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள். அது தவிர இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், ஒழுக்கங்கள், இப்படி என்னென்ன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதனுடைய தகுதிக்கு ஏற்ப ஃபர்துகள், வாஜிபுகள், முஸ்தஹபுகள் என்று இவை அனைத்திலும் அர்-ரிஜாலு வன்-நிஸா ஸவா, ஆண்கள் பெண்கள் இருவரும் சமமானவர்கள். அப்ப அல்லாஹ் இதைத்தான் சொல்கின்றான், وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى, ஆண் பெண் இருவரில் யார் நன்மைகளை செய்தாலும், நிபந்தனை வஹுவ முஃமின், அந்த நன்மைகளை செய்பவர் ஈமானோடு செய்ய வேண்டும். இணை வைத்தல் கலக்காத, நிராகரிப்பு கலக்காத, நயவஞ்சகம் கலக்காத, சந்தேகம் கலக்காத, முகஸ்துதி கலக்காத ஈமானோடு யார் அமல்கள் செய்வார்களோ فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ, அவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள். وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا, அணு அளவும் அற்ப அணு அளவும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி இருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏறக்குறைய 3 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்ணியத்திற்குரிய சஹாபி பெண்மணிகள் அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே செல்லுங்கள், மஹலனா லா நுذ்கரு ஃபில் குர்ஆன், குர்ஆனில் எங்களை பற்றி பிரஸ்தாபித்து சொல்லப்படுவதில்லையே. அரபியில நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத், இந்த மாதிரி. அவ பெண்கள் குர்ஆனில் சொல்லப்படுவதில்லையே. அவர்கள் அரபி இலக்கணத்தின்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அடிப்படை ஆண்களுக்குரியது, ஆண்களுக்கு மட்டும் என்று எடுத்துக்கொண்டார்கள். அப்ப இந்த ஒரு கேள்வியை கேட்டு உம்மு சலமாவை அனுப்பிய போது முன்பு சொல்லப்பட்ட அந்த சூரா நிசாவுடைய 124வது வசனம், இப்போது சொல்லப்படக்கூடிய இந்த 195வது வசனம் சூரா ஆல் இம்ரானுடைய, அதுபோன்று சூரா அஹ்ஸாபுடைய 32வது வசனம், இந்த வசனம், இந்த 35வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இறக்கப்பட்டதாக நாம் தஃசீர்களிலே பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்னிடத்திலே அவர்களுக்குரிய கூலி இருக்கிறது. அந்த இருவரும் அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப என்னிடத்திலே தகுதி பெறுகிறார்கள் என்ற விஷயத்தை அந்த பெண்மணிகளுக்கு விவரித்து அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தார். அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய நபி தோழர்கள் அவர்களுடைய பெண் சமுதாயம் குர்ஆனை எந்த அளவு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள்
இறக்கப்படக்கூடிய வசனம் ஒவ்வொன்றையும் எந்த அளவு தெளிவாக ஓதி அதனுடைய பொருளை விளங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இறைவசனங்கள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன, அதிலே பெண்களை பற்றி குறிப்பிடப்படாமல், பெண்களை முன்னோக்கி பேசப்படாமல், ஆண்களை முன்னோக்கியே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்ற சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. அந்த சந்தேகத்திற்குரிய பின்னணி என்ன? குர்ஆனை அவர்கள் ஓதியது, குர்ஆனை அவர்கள் சிந்தித்தது, குர்ஆனோடு அவர்கள் ஒன்றியது. அப்ப அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதற்கு விளக்கம் கேட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்புகிறார்கள். நபி தோழர்களுடைய அந்த பெண் சமுதாயம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கிறார்கள். அப்ப அது போன்ற இந்த வசனம் 195வது வசனம் சூரா ஆல இம்ரானுடைய فَاسْتَجَابَ لَهُمْ رَبُّهُمْ أَنِّي لَا أُضِيعُ عَمَلَ عَامِلٍ مِّنكُمْ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى بَعْضُكُمْ مِنْ بَعْضٍ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பதில் கொடுத்தான், பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கொடுத்தான். ஃபஸ்தஜாப, எப்படி அங்கீகரித்து கொடுத்தான்? என்ன வாக்கு கொடுத்தான்? லா உதீஉ, வீணாக்கவே மாட்டேன். அமல ஆமில், அமல் செய்பவருடைய அமலை, மின்கும் உங்களில், மின் தக்கரின், அவர் ஆணாக இருந்தாலும் சரி, அவர் உன்சா பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப ஆண் பெண்களில் உங்களில் யார் அமல் செய்கிறார்களோ அவர்களுடைய அமலை நான் வீணாக்க மாட்டேன். பஅதுக்கும் மின் பஅதின், உங்களில் சிலரை சேர்ந்தவர் தான். அப்ப ஆண்களிலிருந்து பெண்கள் வருகிறீர்கள், பெண்கள் நான் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள், அவர்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள். எனவே ஒருவரை ஆணாக ஆக்குவதோ பெண்ணாக ஆக்குவதோ இது அல்லாஹ்வுடைய விதியின்படி நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் கூலியை பொறுத்தவரை யார் என்ன ஒரு அமலை செய்கிறாரோ அந்த அமலுக்குரிய கூலியை அவர் கிடைக்கப் பெறுவார். அப்ப இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். 236வது எண்ணாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நீண்ட ஹதீஸுடைய தொடர் இது. பெண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்டு வருகிறார்கள் தங்களுடைய ஒரு பிரச்சனையை குறித்து. இன்ஷா அல்லாஹ் பின்னால் அதை நாம் பார்ப்போம். அந்த பிரச்சனையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, இது நடக்குமா, இது சாத்தியமா, இது எப்படி என்று. அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களிலிருந்து வந்தவர்கள் தான், ஆண்களுடைய உடன் பிறவிகள் தான். ஷகீகத்துன் என்பதனுடைய பன்மை ஷகாயிக். அரபியிலே சொல்வார்கள் அஹ்லுன் ஷகீகத்துன், உக்துன் ஷகீகத்துன், உடன் பிறந்த சகோதரி என்பதாக. அப்ப ஆண்களோடு உடன் பிறந்த சகோதரிகள் தான் அவர்கள். அப்ப ஆண்களுக்கு என்ன கடமைகள், என்ன ஒரு நிர்பந்தங்கள் இருக்கின்றனவோ, அல்லது என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றனவோ, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் இருக்கின்றனவோ அது போன்றுதான் பெண்களுக்கும் இருக்கும். அப்ப இந்த ஹதீஸை விளக்கும் பொழுது ஹதீஸ்களையுடைய முஹத்தீஸ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பொதுவான சட்டத்தை, இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால், ஆண்கள் பெண்களின் உடன் பிறந்த சகோதரிகள் என்று சொல்லும் பொழுது இல்லா மா ஹஸ்ஸஹு ஷர்உ என்ற ஒரு நிபந்தனையை அங்கே சேர்க்கிறார்கள். எந்த விஷயத்தில், கவனமாக கேட்க வேண்டும், எந்த விஷயத்தில் ஷரீஅத் மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் என்று விசேஷ சட்டங்களை கொடுத்து விட்டதோ அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் ஆண்கள் பெண்களை போன்றவர்கள் பெண்களின் உடன்பிறவிகள். அப்ப இந்த ஹதீஸை முஹத்தீஸ்கள் சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையோடு தான் நாம் எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்று தவறாக, அதாவது பேசப்படக்கூடிய ஒரு கருத்து, அதாவது ஆண்கள் பெண்களுக்கு சமம் எல்லா வகையிலும் என்ற ஒரு தவறான கருத்து அடிப்படையாக வைக்கப்பட்டு அந்த கருத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய மார்க்க முரண்பாடுகள், சமுதாய ஒழுங்கீனங்கள் ஏற்பட்டுவிடும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஹதீஸின் தொடரிலே இதை சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு என்ன ஒரு நிபந்தனை இதோடு சேர்க்கப்படும், மார்க்கம் எந்த விஷயங்களில் இருவரில் ஒவ்வொருவருக்கும் என தனித்தனியாக சட்டங்களை சொல்லிவிட்டதோ
அந்த சட்டங்களை தவிர மற்ற எல்லா சட்டங்களிலும் பெண்கள் ஆண்களுக்கு உடன்பிறவிகள். அப்ப 2 சகோதரர்கள் இருந்தா ஒரு சகோதரனுக்கு என்ன சட்டம் சொல்லப்படுகிறதோ அதே சட்டம் தான் அடுத்த சகோதரருக்கும். அதே போன்றுதான் ஆண்களுக்கு உள்ள சட்டம் பெண்களுக்கும். அப்ப இந்த ஒரு 2 ஆயத்துகள் ஒரு ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய இந்த முன்னுரையிலே நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால், குறிப்பாக மார்க்கம் என்று வந்துவிட்டாலே இன்றைய நமது காலகட்டத்திலே ஆண்களின் மீதும் குற்றம் இருக்கிறது, பெண்களின் மீதும் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? ஆண்களை பொறுத்தவரை என்னமோ மார்க்க கல்வி எல்லாம் இவர்களுக்காக கொடுக்கப்பட்டதை போன்று இவர்கள் தான் அதை படிக்க வேண்டும், பெண்களுக்கு அந்த கல்வி இல்லை, அந்த கல்வியை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போன்ற ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, எங்கேயாவது பெண்களுக்கு உண்டான கல்வி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது மேலோட்டமான ஒரு சில சாதாரண அல்லது ஒரு அடிப்படையான சில விஷயங்களை பற்றிய கல்விக்குத்தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது தவிர மார்க்கத்தினுடைய எல்லா வகையான இல்முகளும் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தினுடைய ஆண்கள் முயற்சி எடுக்கிறார்களா என்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு குறைவை சமுதாய ஆண்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்கள் யார் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ. சரி, இன்னொரு பக்கம் பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்திலாவது அல்லாஹ்வுடைய தீனை நான் கற்க வேண்டும் ஆண்களுக்கு சமமாக. எத்தனையோ பல விஷயங்களில் ஆண்களுக்கு சமமாக பல பொருளாதார கல்விகளை கற்று ஆண்களை விட பல நேரங்களில் அதிகமான ஊதியம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட எந்த இடத்தில் வேலைக்கு பெண்கள் செல்லக்கூடாதோ அங்கெல்லாம் செல்வதற்கு துணிந்து, பெண்களுக்கு எதெல்லாம் கூடாதோ அதையெல்லாம் செய்வதற்கு துணிந்து ஆண்களை போன்று தாங்களும் என்று நிரூபிப்பதற்கு இன்றைய முஸ்லிம் சமுதாய பெண்மணிகளும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹ் தங்களுக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை பற்றி நம்முடைய சகோதரிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அமல் செய்தால் போதும். இன்னும் பல நேரங்களிலே பார்க்கிறோம், அமல்களில் ஆர்வம் உள்ள எத்தனையோ சகோதரிகள் இல்மில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதை. அப்ப பெரும்பாலும் அவர்களுடைய அமல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல் அமலு அலல் ஜஹ்லி, அறியாமையின் மீது அமைந்த ஒரு அறியாமையினால் செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக ஆகிவிட்ட காரணத்தால் அந்த அமல்களும் சுன்னாவின் அடிப்படையிலே இல்லை, ஷரியாவின் அடிப்படையிலே இல்லாமல் அங்கே கேட்டோம் இங்கே சொன்னார்கள் அந்த புத்தகத்திலே படித்தோம் என்று ஆதாரமற்ற விஷயங்களின்படி செயல்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இல்மை கற்பதில் ஒரு புறக்கணிப்பு அல்லது இல்மை கற்பதில் ஆர்வம் இருந்தாலும் சாதாரணமாக ஒரு ஆர்வம் இல்லாமல் கற்கப்படக்கூடிய கல்வி, அமல்களில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு கூட இல்மில் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட்டு இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலையிலிருந்து நாம் விலகி, ஏனென்றால் இந்த சமூக சூழ்நிலை என்பது இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அங்கீகரித்த சூழ்நிலை அல்ல. இந்த ஒரு சூழ்நிலை ஆண்கள் செய்யக்கூடிய இந்த தவறும் அல்லது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அலட்சிய போக்கும் சரியான போக்கா அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய போக்கா என்றால் கண்டிப்பாக இல்லை. அடுத்து பல ஹதீஸ்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அப்ப இதிலிருந்து நாம் விலகி எப்படி அமல்களில் நமது சமுதாய பெண்மணிகளுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதே அளவு இல்மில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு தீனுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவு நம்முடைய சமுதாய பெண்மணிகளுக்கும் தீனுடைய இல்மை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகுப்பில் நீங்களும் அந்த ஆர்வத்தில் தான் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ஆர்வத்தை ஏற்றுக்கொள்வானாக. உங்களுடைய நன்னோக்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. ஆமீன்.